வணக்கம். இது ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தம் இதுக்குள்ளேருந்து வருது. ஆதி காலத்திலேருந்து தண்ணி குறையாமல் வர தீர்த்தம் தான் இது. அங்கே ஒரு அம்பாள் இருக்காங்க. அந்த அம்பாள் மூலியமாக தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீர்த்தம் இது வழியாக வந்து பயங்கரமாக வெளியாகும். இது எங்கே இருக்குன்னா, அத்திரி மகரிஷி வாழ்கிற இடத்தில் தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். இதை பாருங்கள், சுற்றி வேறு எந்த தண்ணி நீரோட்டமே இருக்காது. ஆனால் இங்கே அந்த அந்த நூற்றாண்டுலேயே கிணறு மாரி அங்கே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது. நிறைய பார்க்க வேண்டிய இடம். மரம்லாம் குகையாக இருக்கும். மரம்லாம் குகை எப்படி இருக்கோ அது நீங்கள் உட்காந்து தமங்க இருந்தால் குகைக்குள்ளே இருந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் அமைதியை தேடி காட்டுக்குள்ளே இருந்தாங்க. அதை காடுன்னு சொல்கிறது வனவாசம் இருந்தாங்க. பசுமையான இடத்துல மன நிம்மதியோட. இங்கேயும் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பேர் தான் அத்திரி மகரிஷி. அத்திரி மகரிஷியோட இடத்துல தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். எல்லாமே அதிசயம்தான். ஆனால் மன திருப்தியாக வந்து பார்த்தா தெரியும். இறைவா போற்றி. ஓம் அயத்தி சாயனம, ஓம் பரமேஸ்வராய நம. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் குறையில்லாத வாழ்க்கை வாழணும். அதுதான் சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வார்த்தை. குறையில்லாமல் வாழுங்க, எண்ணம் போல வாழுங்கள். நல்லது.